எக்ஸிக்யூஷன்ஸ்க்காக கயிறு லேடர் ப்ளஸ் லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட் தெரியுங்களா? லைஃப் பாய்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இங்கே எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? எல்லாரும் நீச்சல் கற்றுப்பாங்க. ஏன்னா இப்போ பிளட் டைம்ல என்ன ஆகுது? நிறைய பேர் குழந்தைங்க நிறைய பேர் நீச்சல் இருக்காங்க. நிறைய பேர் தண்ணியில் இருந்து காப்பாற்ற முடியாம போயிடுது. இப்போ எல்லாருமே நீச்சல் கற்றுக்கோங்க. அந்த நீச்சல் கற்றுக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் நமக்கு நீச்சல் தெரியாதாலும் நம்ம தண்ணியில் போயிட்டுனா ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக தான் லைஃப் பாய் ப்ளஸ் லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட் எவ்வளோ வெயிட் தாங்க? ஓகே, ஃபயர் ஷூட் அது 50 100 kg வரைக்கும் தாங்கும். லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட்டும் 50 100 kg வரைக்கும் தாங்கும். சரியா? லைஃப் பாய் லைஃப் ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா? எப்படி போடுவாங்க தெரியுமா? சரியா? அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காகனா இந்த ஃப்ளட் டைமு அல்லது ஒரு கீழே மண்ணில் ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸ்னேக் கேச்சர் இருக்குது. வீட்டுக்கெல்லாம் பாம்பு பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? பாம்பு பிடிச்சி போனாங்க. யாருக்கு யாருக்கு பேச்சு வந்துருக்குமா? இது எதுக்காக யூஸ் பண்றது? என்ன பண்றோம்? யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கம் கை போட்டு குடிச்சிட்டு தண்ணியில எவ்வளவு இருந்தாலும் நிக்கலாம். சரியா? எவ்வளவு நேரம் வேணும், ஈவன் ஒரு 12 ஹவர்ஸ் கூட இதே மாதிரி நம்மள ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் இது ஒன்றும் உள்ளார முழுக்காது. ஓகேவா? தண்ணி அதை வச்சிருக்கோம். சரிங்களா? இதுல வாட்டர் வர்றது எப்படி பைப்ல வரும் தெரியல உங்களுக்கு? பைப்ல பார்த்துருக்கீங்களா? வாட்டர் பைப்லாம் அதே பைப் தான். இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். இது வந்து ஃபுல்லாக மடிச்சு வைக்கலாம். சரிங்களா? காசு மடிச்சு வைக்கலாம். சீக்கிரம் கொண்டு போகாது. அதே மாதிரி சீக்கிரம் ஹோல்ஸ் வரும். சரியா? நம்ம கொடுத்துருக்குது 60 mm தயாராக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? எந்தெந்த இடத்துல ஃபயருக்கு இடத்துல யூஸ் பண்ணாங்க? யாராச்சும் ஃபயர் பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருக்கீங்க? அது யூஸ் ஆன பயிரா யூஸ் இல்லாத பயிரா? டபுள் ஆச்சுனா யூஸ்ஃபுல்லான பயிர். தேவையில்லாத வேஸ்டேஜ் போட்டு துணியெல்லாம் ஆச்சுன்னா என்னது? இது தேவையில்லாத பயிர். நாம் அரைக்கிறது எல்லாமே எதுக்கு? தேவையில்லாத பயிர் மட்டும் தான் அரைக்க போகிறோம். நம்ம தேவையான பயிர் என்ன பண்ணுவோம்? நம்மளே கண்ட்ரோலில் வச்சுக்குவோம். கேஸ் எல்லாம் இதுக்கு பேர் லைஃப் ஜாக்கெட் போடுவோம். இதை எப்படி யூஸ் பண்ண தெரியுங்களா? இந்த லைஃப் ஜாக்கெட் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஜாக்கெட்டில் போட்டு இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேயாச்சும் பிடிச்சிட்டீங்களோ இதை பிடிக்க கூட தேவையில்லை. உங்கள் வாக்கில் இருந்தாவே போதும். Video. I'm taking it. Snake catcher. This side, no? ஸ்னேக் ஏதாவது இருந்ததுன்னா இதை வச்சுன்னா நம்ம ஈஸியாக ரெஸ்கியூ பண்ண முடியும். ஓகேங்களா? தேவையான என்னது? கத்தி. எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதை? இந்த லாக்கரில் கத்தி, டவலு, ஸ்பேடு, அப்புறம் நமக்கு தேவையான மண்வெட்டியெல்லாம் வச்சுருக்கோம். எதுக்காக வச்சுருக்கோம்னா ஒரு ரெஸ்கியூ காலில் ஒருத்தர் மண்ணில் மாட்டிட்டாலோ அல்லது நமக்கே தண்ணி வீட்டிலேருந்து வெளியில் போனாலும் எடுத்து வரதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். கத்திய மரங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கீங்களா? மழை வரும்போது என்ன பண்ணோம்னா மரம் நிறைய முடிஞ்சு விடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட பவர் ஷா இருக்குது. பவர் ஷா இருந்தாலும் நமக்கு வேரெல்லாம் கட் பண்ணுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்கூல்லாம் வச்சுருக்காங்களா? சரிங்களா? தீயணைப்பான்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் இருக்கு. பட் நமக்கு என்ன யூஸ் ஆகும்? எதுக்காக யூஸ் ஆகுது? எல்லா ஃபயரையும் அணைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். சரியா? ஃபயர் டீப்பாக உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதனால இது வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது வந்து 5 kg ஃபயர் ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஆயில் ஃபயரு ப்ளஸ் இதுக்கு மட்டும் கேஸ் ஃபயருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது யூஸ் பண்ணுவோம்.
உங்களுக்கு இன்னும் வழி வரைக்கும் ஸ்டீமா ஃபுல்லு வழி வரைக்கும் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போகலாம். மொத்த கெப்பாசிட்டி வந்து 300 அடி. இதெல்லாம் 120 அடி, இது 150 அடிக்கு இருக்கு, இது 20 அடியா இருக்கு. சரிங்களா? எவ்வளோனா ஒரு இங்க இருந்து அந்த ரோடுக்கு அந்த பக்கம் கூட நம்ம போய் ஒரு ஆள் மாட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்களை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன செய்யறாங்க? பேங்க்ல இருக்க வாட்டர் இதுக்கு வந்து இந்த ஒரு பம்ப் இருக்கு, இதுல இருந்து தண்ணி வந்து டெலிவரி பண்றாங்க. ஏன் இந்த இடத்துல பம்ப் வச்சிருக்காங்க? பம்ப் இல்லாம தண்ணி வெளியே வராதா? வரும், ஆனா ப்ரெஷர் கிடைக்காது. சரியா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 அடி வரைக்கும் தண்ணி வேகமா போகும். ஒரு 20 அடி 30 அடி மேல வரைக்கும் தண்ணி கொண்டு என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல மோட்டர் போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு மோட்டர் உள்ள வச்சிருக்காங்க. அது சுத்தும் போது என்ன ஆகும்? தண்ணி ப்ரெஷர் மேல வரைக்கும் போகும். சரியா? எவ்வளவு ஹைட் இருந்தாலும் நம்ம ரீச் பண்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 80 அடி வரைக்கும் இந்த தண்ணி வந்து 1 இன்ச் கிராஸ் போய் போட்டோம்னா 80 அடி வரைக்கும் கூட ரீச் ஆகும். இது ரெண்டும் இருந்தால் இருக்குன்னா இது வந்து ஹோஸ் ரீல் ஹோஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்குன்னா ஒரு சின்ன ஃபயர், ஒரு கார்ல ஒரு சின்ன சின்ன ஃபயர் ஆகுது அப்படின் போது ஸ்ப்ரே பண்ணவும் முடியும் இதில் வச்சு. ப்ளஸ் ஜெட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். ஜெட்டில் தெரியல, ஜெட்டு ப்ளஸ் ஸ்ப்ரேல தெரியல. நம்ம மழை பெய்யுற மாதிரி ஊற்றினா ஒரு ஸ்ப்ரே. ஓகேங்களா? அதுவே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு சின்ன இடத்துல மட்டும் ஃபயர் ஆயிருக்கு, அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக தண்ணி போய் சேரணும் அப்படின்னா ஜெட் அடிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி மேலே வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு ரூம்குள்ளேயே ஃபுல்லாக ஃபயர் ஆயிருக்கு, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து ஜெட்டாக போனாலும் அடைய மாட்டேங்குது அப்படிங்கும் போது புகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஹீட்டை அணைக்கிறதுக்கும் தேவையானது இதில் 2 பேர் வச்சுருக்காங்க. ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே ஆகும். அதுவே வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அப்படின்னா ஜெட்டாக மாறிடும். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இந்த பம்போட பேர் ஆட்டோமேட்டிக் ட்ரைனிங் பம்பு. இது தண்ணியை வெளியிருந்து வெளியும் உள்ளார இழுத்துக்கும். சரியா? எப்படின்னா நமக்கு ஃபயரில் ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த இடத்துல தண்ணி வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுது, தண்ணி வந்துட்டு டேங்க்ல கம்மியாக தான் இருக்குன்னா இதில் செக்ஷன் போட்டு தண்ணியை உறிஞ்சி அப்படியே வேலை செய்ய முடியும். அதே சமயத்தில் டேங்க் இருக்கிற வாட்டிலையும் வேலை செய்ய முடியும். ஓகேவா? Okay. Wait, tell itself. ஹோஸ் ஃபயர் ஹோஸ். நீங்கள் உங்கள் இது சொல்லணும்னா ஃபயர் ஹோஸ். ஓகேவா? இது வந்து எல்லாமே ரப்பரால் செஞ்சது. ரப்பரால் செஞ்சதுனால என்ன ஆகும்? மெல்ட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஃபயர்லேயே போட்டாலும் இந்த ஹோஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகும். ஓகேயா? என்ன ஹோஸ்? ஃபயர் ஹோஸ். அப்படி இருக்குமா? இதுதான் பிரான்ச் பைப். நாங்கள் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் கார் பயிருக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு சின்னதாக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எதுக்காகனா ஒரு பெரிய இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு குடோன் ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பொருள் எரியுது அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்? இந்த பிரான்ச் போட்டோம்னா நிறைய தண்ணியை சீக்கிரமா வெளியேற்றும். அப்போ என்ன ஆகும்? ஃபயர் சீக்கிரமா புட் அவுட் ஆகும். ஓகேவா? இது ஒரு பர்டிகுலராக அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு ஃபோம் மேக்கிங் பிரான்ச் பைப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபோம் மேக்கிங் பிரான்ச் பைப் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஆயில் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆயில் ஃபயர் தெரியல, வீட்டுக்குள்ள சமையல் செய்யறோம்ல, சமையல் பாத்திரத்தில் சமையல் அந்த எண்ணெய் ரொம்ப நேரம் சூடாச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டவ் ஆஃப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் புட் அவுட் ஆகிடும். அப்படியும் இல்லைன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்? தட்டு, இந்த பாத்திரத்துக்கு சரியான உள்ளார காற்று போக முடியாத தட்டு இருந்தால் அதை போட்டு போட்டாலும் ஃபயர் ஆகிடும். ஏன் அப்படி ஃபயர் புட் அவுட் ஆகிடும்? ஏன் அப்படி ஃபயர் புட் அவுட் ஆகுது? தட்டு போட்டு போட்டாலோ அல்லது இந்த ஃபோம் போட்டாலோ ஏன் ஃபயர் புட் அவுட் ஆகுது? சாம்பிள் ஆகுது. துணி, காகிதம், மரக்கட்டை அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னாகும்? தண்ணி அடிச்சாவே அழிஞ்சிடும். ஏன்னா அது எரியுறது கூல் பண்ணலாம், அதனால லாஸும் அதிகமாக வராது. ஓகேங்களா? மரம் எரியுது அப்படின்னா அதில் லாஸ் நிறைய வருமா? வராது. சரியா? அடுத்து வீக்லாஸ் ஃபயர். வீக்லாஸ் ஃபயர்ல என்ன இருக்கு? லிக்விட் ஃபயர். சரிங்களா? லிக்விட்ல என்ன இருக்கு? ஆயில், டீசல், பெட்ரோல், கெரோசின் எல்லாமே வந்துட்டு லிக்விட், எல்லாமே லிக்விட் ஃபயர் ஆகுது எல்லாமே வீக்லாஸ் ஃபயர் தான். அதுக்கு தான் இந்த ஃபோமை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தண்ணி அடிச்சா என்ன ஆகும்? தண்ணியோட டென்சிட்டி ஃபோமோட ஆயிலோட டென்சிட்டியோட அதிகம். ஸோ என்ன ஆகும்? கீழே போயிடும். தண்ணி அடிக்க ஆயில் வந்துட்டு ஆயில் மேலே வந்துடும், தண்ணி கீழே போயிடும், போய் எரிஞ்சிட்டே இருக்கும். சரியா? அந்த இடத்துல ஃபோம் போட்டோம்னா என்ன பண்ணும்? பிளாங்கெட் ஆகிடும். பிளாங்கெட் தெரியல, போர்வை. அந்த போர்வை மாதிரி மேலே போய் போத்திக்கும். ஸோ பிளாங்கெட்டிங் மெட்டீரியல் அடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சீக்கிரம் ஃபயர். நம்ம கேஸ் ஃபயர்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் யாராவது கேஸ் ஃபயர் பார்த்துருக்கீங்களா? கேஸ் சாதாரணமாக நம்ம அடுப்பு வைக்கும் போது ஃபயர் ஆகணும், கேஸ் ஃபயர் தான். அதே ஃபயர் வந்துட்டு நம்ம ரெகுலேட்டர் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் ஃபயர் ஆகிடும். சரியா? சில சமயம் நம்ம யூஸ் பண்ணுற ஹோஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்கும், இல்லை ஏதாவது எலி கடிச்சிருக்கும், இல்லை டேமேஜ் ஆகும், ஏதாவது ஒரு வகையில் அந்த இடத்துல ஃபயர் ஆகிடும். அந்த இடத்துல ஃபயர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியை தாராளமாக ஊற்றலாம். சரியா? கேஸ்க்கு தண்ணியை ஊற்றலாம். இது பர்டிகுலராக இருந்துச்சுன்னா டிசிபி போடுறோம் அல்லது ஃபோமோ இருந்ததுன்னா போடலாம். சரிங்களா? உங்ககிட்ட இருந்ததுன்னா போடுங்க. இல்லைன்னா ஃபயர் வந்து அம்மாக்கு பார்த்து சொல்லுங்கள், கேஸ் எப்பவுமே ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். சமைச்சு முடிச்சாங்கன்னா கேஸ் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணணும், எலக்ட்ரிக் லைனை கரெக்டாக ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி கேஸ் லீக் ஆகிருக்குன்னா சுவிட்ச் போடக்கூடாது, சுவிட்சை ஆன் பண்ணவும் கூடாது. என்ன பொசிஷனில் இருக்கோ அப்படியே விட்டுட்டு வந்துட்டு ஃபயர் போடணும் சொல்லுங்கள். ஓகேவா?